இன்னைக்கு டே 7. டயட்லாம் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேலையாக நான் வெளியே போயிருந்தேன். ஸோ 11 o'clock மேலே ஆகிட்டதுனால அங்கேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். 2 பூரி, உருளைக்கிழங்கு, தோசை, சட்னி, சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டோம். வரும்போது ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம், நானும் எங்கள் அம்மாவும். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே லன்ச் டைம் ஆயாச்சு. ஸோ பசி வந்துடுச்சு. ஒரு ஹாஃப் ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு 3:30 போல் ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு மட்டன் குழம்பு. ஸோ மட்டன் குழம்பு நல்லா தண்ணி குழம்பா வச்சுருந்தோமா, நல்லா சூப் மாதிரி போட்டு நிறைய சாப்பிட்டேன். உங்ககிட்ட காமிக்கிறேன்னு இந்த ஒரு பிளேட்டோட நான் நிறுத்தலை, இன்னும் 2 பிளேட் நான் சாப்பிட்டேன். மட்டனுமே நான் ஹெவியாக எடுத்துக்கிட்டேன். இது முடித்த உடனே நான் ஒரு கப் டீ குடிச்சிருப்பேன். அப்புறம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங் நான் சொன்னால நேற்றுலேருந்து இருந்தது. ஸோ அதனால ஒரு ஸ்பூன் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டேன். அப்புறம் நைட் போல் 2 தோசை சாப்பிட்டேன். தோசைக்கும் மட்டன் குழம்பு சாப்பிட்டேன். அப்புறம் டொமேட்டோ சட்னியும் இருந்தது, அதுவும் சாப்பிட்டேன். அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு ஆர்டர் முடிச்சு கொடுத்தேன்னா, இன்றைக்கும் நேற்று முடிச்சிருப்பேன், சிக்கன் சாண்ட்விச். ஸோ எனக்கும் சாண்ட்விச் சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால ஒரு சாண்ட்விச்சும் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி நோ டயட். அதுவும் இல்லாமல் நான் நார்மலாக சாப்பிட்றத விட இன்றைக்கி ஹெவியாக சாப்பிட்டதுனால எனக்கு உடம்பு ஒரு மாதிரி வேற இருந்தது. ஸோ நாளையிலேருந்து கண்டிப்பாக கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி